வணக்கம். சித்தாட்டம், சிறிய ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது கடந்து விடும், நிற்பதில்லை. அது ஆலயத்தில் ஏற்படும் சித்தாட்டமாக இருந்தாலும் சரி, மனிதரால் ஏற்பட்ட அது வந்துடுச்சு இது வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சித்து ஆனாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு நிற்காது, கடந்து விடும். கூட்டத்தை கூட்டும். எந்த அளவுக்கு கூட்டம் முடிகிறோ அந்த அளவுக்கு கரைந்து விடும், சென்று விடும். இப்போ நிறைய வசூல் வேட்டையில் நல்ல விளம்பர பிரியர்களாக வைத்துக்கொண்டு அந்த விளம்பரப்படுத்தி இப்போ நிறைய விளம்பரத்தில் தான் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இதில் நல்ல வசூல் வேட்டை இருக்கிறதுனால நல்லா சிந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நல்லா சிந்திப்பாங்க. எதில் வசூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தோதான ஆளை உண்டாக்கி விட்டு சரௌண்டிங்கில் இவங்க இருந்துக்கிட்டு இதை இயக்குறாங்க. நிறைய இடத்துல இயக்கி பிரபஞ்ச ஆட்கள் வந்துருச்சு அப்படி இப்படின்னு மக்களை ஒரு மாதிரி ஈர்ப்பை உண்டாக்கி அது நிறைய அந்த ஒரு படங்காட்டி நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அது மீண்டும் இந்த இறைநிலையில் இறை பிரமத்தில் பிரபஞ்ச ஆற்றல்னால நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருவன் யார் அந்த பொய்யான நிலையில் இருக்கிறானோ அவன் இறைக்கு தீர்ப்பாக வேண்டும். நிச்சயமாக அது அது பெரிய நெருப்பு. பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது பெரிய அது இறையாற்றல். அதை சொல்லிக்கிட்டு படம் காட்டக்கூடாது. நிச்சயமாக அது அப்படிப்பட்ட நிலை உள்ளவர்கள் அணிவிப்பார்கள், தன்னை அணிவித்து தான் சொல்வார்கள். அதனால் பெரிய விஷயத்தையெல்லாம் ஈஸாக நோண்டிடக்கூடாது. பிரபஞ்சம் இறைப்பிரமம் பெரிய விஷயம். அதை வைத்துட்டு காசு வேலை பண்ணுவது அது நிறைய தீர்ப்பாக கடந்து செல்ல வேண்டும், அணிவித்து தான் கடந்து செல்ல வேண்டும். அதனால் பாவம் மக்களை இது நல்ல புனிதமாக இருந்தால் அழக இறையாற்றலோடு செய்யலாம், தவறில்லை. அதை விளம்பரப்படுத்தி அப்படி அது இதாக்கும்னு விளம்பரப்படுத்தி சுற்றி சரௌண்டிங்கில் விளம்பர பிரியர்களை வைத்து கொண்டு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு, ஏன்னா மக்கள் வந்து கூட்டம் கூடுற இடத்துல தான் மதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறார்கள். அது கலைந்து சொல்வது சிறிது காலம்தான், கலைந்து விடும் என்பதை மக்கள் நினைப்பதில்லை. கூடிட்டால் பெருசுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் அது கடந்து செல்லும்.